வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கடைசி அவர் ஆளுங்க சாதாரண ஆளுங்க அவர்களை கவுத்தமாக இருந்தாலும் அப்படியே அடிச்சு ஆளுங்க. ஸ்ரீதர் நரசிம்மன் அவர்களை இப்பொழுது பேசுமாறு அழைக்கிறேன். வணக்கம், நான் தீமை டீமுக்காக பேச வந்திருக்கேன். தொழில்நுட்ப கருவின்னா ஒரு ஜிபிஎஸ் எடுத்துக்கலாம். ஜிபிஎஸ் வந்து பொண்டாட்டி மாதிரிங்க, சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. அது சொன்ன பேச்சை கேட்கறவங்க விடாது. அவங்க மேப்பை பற்றியும் அந்த ட்ரிப் டிக்கெட்டை பற்றியும் ரொம்ப பேசுனாங்க. அந்த காலத்துலலாம் ஆம்பளை ட்ரிப்ல போய் மேப் வாங்கி வந்தாமா, ரூட்டை போட்டாமா, அப்படியே ரூட்டை போட்டாக்கா ரோட்டை போட்ட மாதிரி ஒரு சந்தோஷம் வருவாங்க. நான் கூட்டு போறேன், அதெல்லாம் ஊருக்கு கூட்டு போவோம். இப்போ என்னன்னா அந்த இன்டர்நெட்ல போய் கூகுள் மேப்ஸ் போனால போதும் போதும் அந்த இன்டர்நெட்டை குறைஞ்சது வந்து வேன்ல லோட் பண்ண அப்படிங்கிறாங்க. ஜிபிஎஸ் இருக்க பார்த்துக்கலான்னு அப்படிதான் ஜிபிஎஸ் ஏறிட்டு டேக் லெஃப்ட் ஆனுங்கிறது பெரிய கொட்டாரத்துல போர்டு போட்டிருக்கான், ரோடு ஒர்க் டு நாட் ப்ரொசீட். கொண்டாடி பக்கத்துல தூங்கிட்டு இருக்கா. இங்க ரோடு ஒர்க்னு போட்டிருக்காண்டி போவேன் அப்படின்னா ஜிபிஎஸ் சரி பல்லதான போலான்னு பார்த்தாக்கா பல்லம் கிடையாது சார், பாதாளத்துல இருந்தோடனே நான் ஜிபிஎஸ் பொண்டாட்டின்னு சொன்னேன்னு அது ரெண்டாவது பொண்டாட்டி மாதிரி பிரச்சனை வந்தா ஓடி போயிடும். பாதாளத்துல போன உடனே நோ சேட்டலைட் சிக்னல். அதே மாதிரிதான் இந்த சிரி இருக்கு, மூணாவது பொண்டாட்டி மாதிரி. அது என்ன கேட்டாலும் சொல்லுமா, என்ன கதையா இருக்கு சார். அதே ஒருத்தன் சொன்னா ஐம் ஹேவிங் an architect call an ambulance னா ஓகே from now on call me an ambulance னா from now onwards I will call you an ambulance. என்ன கதையா இருக்கு. அதே மாதிரி மூளையே மங்கி போயிடுச்சு சார். இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து பையனை கூப்பிட்டேன் நானு, டேய் இங்க மழை வர மாதிரி இருக்கு, வீட்டுக்கிட்ட மழை வருதானா, கொஞ்ச நேரம் போடுங்க என்னடா பண்றேன்னா வெயிட் அப்பா ஐ அம் லுக்கிங் அட் லைவ் டாப்லர். ஜனவரி வெளிய போறாங்க லைவ் டாப்லர். இந்த அளவுக்கு புத்தியா பண்ணிடுச்சு. ஓகே, நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தை பிறந்தோடனே மூளையை எடுத்து வெளியே வச்சுட்டு ஐ பிரெயின் ஒன்று உள்ள நல்லா இருக்கும். அதே மாதிரி சோஷியல் ஸ்கில்ஸ் சுத்தமா இல்லை. இப்போ எதுக்கு எவனா வரான்னு வச்சுக்கோங்களேன், இந்தியன்ஸுக்கு ஒரு நல்ல பழக்கம் சார், யாராவது எதுக்கு பார்த்தாக்கா அலோ சொல்ற பழக்கம் இருக்கு. இப்போதான் என்ன தெரியுமா லேட்டஸ்டா வச்சு பக்கத்துல வர 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 அலோ சொல்லுவான்னு பார்த்தா டக்குன்னு போனை உருவிடலாம். அப்பதான் இமெயில் வந்துருச்சு அவனுக்கு. இவனுக்கு வந்து எப்ப பேசுவான்னா ஆப்பிள் வந்து ஐ கான்டாக்ட் ஒன்று வரணும். ஐ கான்டாக்ட் ரிலீஸ் பண்ணோன்னு அவர் அப்பதான் ஐ கான்டாக்ட் பண்ணுவாரு. ஐ கான்டாக்ட் எப்படின்னா ஐபோன் அட்டாச்மெண்ட் சார், ஒரு குச்சி மாதிரி வந்து மூஞ்சி எப்படி அதுக்கு பேர் தான் ஐ கான்டாக்ட். ஐடியா கொடுத்துட்டேன், லவ்லி மேடம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அதனால கஞ்சி ஊற்றணும் இல்லையா, அதுக்கு கஞ்சியில பாதாமும் போட்டுக்கணும். எல்லாருக்கும் பொருத்தமா எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி கொண்டாடி ஒரு உதாரணத்தை சொல்லி அது மட்டும் ஒண்ணு இல்லை, நம்ம ஆசிரியர் மாதிரி முதல் கொண்டாட்டி கொண்டாட்டி ஏற்றி விட்டு குரூப்பை ஊட்டி ரொம்ப அழகா தன்னுடைய வாதத்திறமையை வெளியே காமிச்சிருக்காரு ஸ்ரீதர். இந்த அணியோடைய தலைவருடைய பேச்சு எப்படி கொடுக்கறதுக்கு ஒரு உதாரணமா அமைஞ்சது. இது எப்படி அவர் ரெஸ்பாண்ட் பண்றாரு நம்ம அமர் பார்ப்போம். அமர் பேசி முடித்த பிறகு ஒரு சேஞ்சுக்காக ஒரு 30 seconds I will give time for all of you to consult among yourselves. அதுக்கு அப்புறமா வந்து அமர் give the final summation followed by Sridhar to give the final summation. Since they started first, you will give. சார், இந்த எதிரணி டீம்ல ரொம்ப நல்லவர்கள் ஆனா அவங்க டாபிக்கை மறந்து விட்டாங்க. அவங்க ரெண்டு பக்கம் இருக்கு இந்த டாபிக். ஒன்று அதிகமாக நன்மை பயக்கிறதா, இல்லது அடிமையாக்கி தீமை பயக்கிறது. அவங்க வந்து நன்மைன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாங்களா சார்? 12 நிமிஷம் பேசியிருக்காங்க, நன்மையே இல்லை. அடிமைங்கிறத 46 வாட்டி சொல்லியிருக்காங்க.
டாபிக்கை புரிஞ்சுக்கணும். ஓகே, புரியலன்னா ஒரு வாட்டி கேட்டா சொல்லி கொடுப்போம். அது சிரி சொல்லாது. அதை போய் சிரி கிட்ட அடிமையான்னு நன்மையான்னு கேட்டுருக்காங்க. சிரி வந்து ஐ டோன்ட் நோ சொல்லிடுச்சு. என்ன பண்ணுவாங்க பாவம்? முடியல சார். அதான் மூளையை கட்டி வீட்டில் வச்சுட்டு சிரி போட்டாக்கு உள்ள போட்டாக்க என்ன ஆகுது? இதுதான் ஆகும். இப்ப இந்த ஷாப்பிங் சீசன் அடிமையான இன்னொரு சொல்றேன்னு கேட்குங்க. எவ்வளவு தீமை கொடுக்குது இந்த இன்டர்நெட்டு. யாரா இப்ப இந்த சைபர் மண்டே ஆரம்பிச்சு கிறிஸ்துமஸ் வரைக்கும் சாமான ஆன்லைன்ல வாங்கி தள்ளுறோம். வீட்டுக்கு வரும்போது ஆபீஸ்ல இருந்து கீழே இறங்கணும்னு வாசல் அப்படியே தேட வேண்டியது. ஏதாவது டப்பா இருக்காங்க, டப்பா இருக்கணும். டப்பா இருக்கு. யாருக்கு டப்பா தொட்டுது? லட்சுமி நீ டப்பா எடுத்தியா? பையனை கேட்க வேண்டியது, ஒய்ஃபை கேட்க. யாரும் எடுக்கலன்னா யூபிஎஸ் போய் உடனே ட்ராக்கிங் பண்ண வேண்டியது. எங்க டப்பா போச்சு? அந்த டப்பா வந்தப்பறம் தான் தெரியும், ஐயோ நம்ம வாங்கினது பழைய வெர்ஷன் ஆச்சு. அந்த டப்பா ஓப்பன் பண்ணாமலே திரும்ப விற்கணும். ஓகே, எவ்வளோ டைம் வேஸ்ட், டைம் வேஸ்ட்டு, மணி வேஸ்ட்டு. டீல் வருதுன்னு வாங்கி வச்சுக்க வேண்டியது. அதை யூஸும் பண்ண மாட்டோம், அதை விற்கவும் முடியாமல் நிறைய பேர் வீட்டில், இந்தியன் வீட்டில் கராஜ் பூரா டப்பா தான் சார். அக்கா டப்பாவாக இருக்கும். நீங்கள் காலி டப்பான்னு நினைப்பீங்க, உள்ளே எல்லாம் சாமான் இருக்கு. ஓகே, அது ஓப்பன் பண்ணா ரிட்டர்ன் பண்ண முடியாதுன்னு டப்பாவா அடிக்க வச்சிருக்கோம். ரிட்டர்ன் பண்ண இன்னொன்னு, நாய்க்கு தான் புத்தி இல்லை, நமக்கு புத்தி இருக்கணும் அப்படின்னு. ஓகே, நான் சின்ன பசங்களை பற்றி புரிஞ்சுக்கணும். ஓகே, இன்னைக்கு இன்டர்நெட்ல போனீங்கன்னா there are more bad websites than good websites. இது உண்மையா பையா உங்களுக்கே தெரியும், அவங்களுக்கும் தெரியும். அவங்களுக்கு தெரியாது, ஏன்னாக்க ட்ரெயினில் வந்து சிரியை வச்சுருக்காங்க. அவங்களுக்கு தெரியாது. அவங்க 3 பேரை விட்டுரும், மீதி எல்லாத்துக்குமே தெரியும். நாம் எல்லாரும் நம்ம பசங்க கம்ப்யூட்டரை தொட்டாக்கா எல்லாருக்கும் பயம் இருக்கா இல்லையா? உண்மையாக இருந்தால் கேட்க சார், அது கையில துட்டுவார் பாயிண்ட்டு யாராவது கற்றுக்கிட்டா. நம்ம பசங்க கம்ப்யூட்டர் தொட்டாக்கா நம்ம எல்லாத்துக்கும் பயம் இருக்கு. அவங்க பயம் கிடையாது, அவங்களுக்கு பயமே கிடையாது. ஏன்னா கம்ப்யூட்டர்ல வச்சு உள்ள மூடிடுவாங்க. பொய்ய சொல்லலாம் சார், ஆனா அநியாயமா பொய்ய சொல்லக்கூடாது. அதெல்லாம் நாங்க சொல்றோம். பேரண்டல் கண்ட்ரோல்ஸ் மறந்துட்டாங்களா? ஆனா எங்களுக்கு வந்து எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான். நடுவர் சங்கர் குமார் அவர் நல்லவர், வல்லவர். நன்றி, வணக்கம். நன்றி ஸ்ரீதர். நீங்க இப்படி சொன்னதுனாலாம் வந்து எனக்கு வந்து உங்க பக்கம் வரும்னு எதிர்பார்க்காதீங்க. அதனாலலாம் வராது. இதெல்லாம் நிறைய ஞாபகம் வரதாங்க. அப்புறம் பார்க்கலாம். முதல்ல எடுத்துக்கொண்ட தலைப்பு பார்க்கலாம். இரு அணிகளும் மிக திறமையாக தனது வாதங்களை முன்வைத்தார்கள். எடுத்துக்கொண்ட தலைப்பு அதிகமாக நன்மை பயக்கிறதா அல்லது அடிமையாக்கி தீமை செய்கிறதா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். அவர் சொன்ன உதாரணத்துக்கு போகலாம். மனைவிங்கிறவங்க வந்து நமக்கு அதிகமாக நன்மை செய்கிறாரா அல்லது நம்மை அடிமையாக்கி நமக்கு தீமை செய்கிறார்? ராங் டாபிக் போறது. வீட்ல போனா சோஃபா தான் அடிமையாக்கி நன்மை செய்யறாங்கன்னு சொல்லணும்னு ஆசைப்படணும். அடிமையாக்கி நன்மை செய்யறாங்க. வரப்போகுது, ஜாகிரதை பார்த்துக்கோங்க. யாரை எழுத படிக்கிறேன் அப்படி நினைச்சு பாருங்க. அப்படி அந்த ஒரு கண்ணோட்டத்துல வந்து நம்ம மாடர்ன் டெக்னாலஜியை எடுத்துக்கிட்டு இந்த 3 பேருமே 2 அணிகளும் அதை அப்ரோச் பண்ணியிருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இன்னும் கொஞ்சம், ஏன்னா இதனால நன்மைகள் தான் விளைகிறது, இதனால் தீமையும் விளைகிறது. இது 2 பேருக்குமே தெரியும், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இதனால எது அதிகமாக நன்மை பயக்கிறது, இந்த அடிமையாக்கி நமக்கு தீமை செய்கிறதுங்கிறத வந்து இது கொஞ்சம் வலியுறுத்துற மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பேர் கொடுக்கல. ஒரு சிலர் நிஜமாவே கொடுத்தாங்க, ஆணித்தரமாகவும் கொடுத்துருந்துருக்காங்க. 2 பக்கத்துல இருந்தோம். லவ்லி அவர்கள் பேசும் பொழுது மிக அழகாக வந்து அவங்களுடைய வாதத்தை வந்து ரொம்ப நல்லா சொன்னாங்க. எப்படி எவ்வளவு தூரத்துக்கு அது நமக்கு நன்மை பயக்கிறது அப்படிங்கிறத வந்து ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து மற்ற 2 பேரும் வரும்பொழுது கொஞ்சம் அவங்க இவங்களுக்கு ரெபிட் பண்ணும் அப்படிங்கிறதுலயே வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணதுனால அந்த நன்மையை கொஞ்சம் விட்டுட்டாங்க. அதே போல
முதல்ல 2 பேரும் பேசுற பொழுது வந்து அவங்க வந்து அங்க அதிகமா தீமை பயக்கிறது அப்படிங்கறத ஆஸ்பெக்டை விட நன்மை இல்லைங்கிறத வந்து சொல்றதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்துட்டாங்க. பட் ஸ்ரீதர் அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாரு. அவர் டேமேஜ் பண்ணி பார்த்தாரு எவ்வளவோ முடிஞ்ச அளவுக்கு. ரெண்டுத்தையும் பார்க்கும் பொழுது ஒரு இப்போ என்னதுக்கு அந்த வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இப்போ உங்க வீட்டுக்கு எப்போ பார்த்தாலும் கொடுத்துட்டு இருக்கிறீங்க, போற எழுதுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆமாம்மா நீ சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேச விட்டுடுறோம் அப்படிங்கிற கதைகளை சில வீடியோல பார்க்கணும். அது வந்து அடிமையாக்கி தீவை செய்யறது. என்னங்க நமக்கு தான் நிறைய இருக்குல்ல, உங்க தம்பிக்கு கொஞ்சம் கொடுங்க, ஒரு வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அது அதிகமாக நன்மை பாய்க்கிறது. இப்ப மனைவிக்கு உட்கார்றதுக்கு தான் நான் சொல்றேன் பேசிட்டு எடுத்துக்கிட்டு. அது மாதிரி இந்த செல்போன் கையில் இருக்கும் பொழுது நமக்கு வந்து அதனால ஏற்படக்கூடிய நன்மையோ தீமையோ எப்படி வந்து நம்மளை பாதிக்குது. இப்போ குழந்தைங்க எடுத்துட்டு பாத்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம பசங்க எல்லாம் வெளியில ஓடி போய் ஆடி போய் நம்மளாம் நம்ம வயசுல போய் ஆடி பாடி விளையாடிட்டு வெளியில போனா சாயங்காலம் ஸ்கூல்ல வந்து வெளியில ஓடிக்குவோம். சாயங்காலம் 7 மணிக்கு முடிஞ்சு பார்த்து வீட்டுக்குள்ள வருவோம், ஆடி முடிச்சுட்டு வருவோம். அது நமக்கு வந்து பின்னாடி நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. இப்போ வந்த உடனே அவன் நேரம் கம்ப்யூட்டர்ல போய் உட்காந்து அடிக்க ஆரம்பிச்சானாக்கா அது அவனை வெளியில கூப்பிட முடியல, டோன்ட் என்டர் அப்படின்னு வாசல் ஒரு போர்டு அப்படி போட்டு போயிடுறான். இன்னும் அவனுக்கு தெரியாது, நமக்கு தெரியும் அவன் எந்த சைட் போறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நம்ம பசங்களை ஃபாலோ பண்ண முடியுதா? நம்ம பசங்க அது மாதிரி அது அதிகமா அது மாதிரி போல எத்தனையோ பேர் வந்து எத்தனையோ குடும்பங்கள் பாழான தண்ணியிலே நம்ம படிச்சிருக்கோம். அல்லது அந்த கம்ப்யூட்டர் இது மாதிரி விஷயங்கள் எடுத்துட்டு அவங்க வந்து கொஞ்சம் அதிகமாக தீமை பயக்கிறதுங்கிறதுல வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம்னு நான் நினைச்சேன். அதே போல இவங்களை வந்து நன்மையை பயக்கிறதுங்கிறத வந்து ரொம்ப எடுத்துட்டு அதுல எவ்வளவோ நன்மைகள் இருக்கு. அது மூலமா அவங்க சொல்ல பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு ஜிபிஎஸ் மூலமாவே ஒரு மேப்பை தேடி கம்ப்யூட்டர்ல போய் அல்லது மேப்பை அட்லாஸை திறந்து அதுல மேப்பெல்லாம் எடுத்துட்டு வந்து கையில் எழுதிட்டு ஒரு பேப்பர் வச்சுட்டு அதுல வந்து லெஃப்டா ரைட்டா பக்கத்துல ரைட் சொல்றது இல்லை லெஃப்ட் சொல்றது 3 பேர் அந்த ட்ரை பண்ணதை விட டேக் ரைட் அழகாக ஜிபிஎஸ் கட்டுறது. அது போல நிறைய நன்மைகள் இருக்கு. சொன்ன மாதிரி சிரி பத்தி பேசினாங்க, எல்லாரும் ரொம்ப நல்லா சொன்னாங்க. அது போல நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை வந்து அவங்க கான்சென்ட் பண்ணிருக்கலாம். ஆகவே நன்மை அதில் இருந்தாலும் தீமை அதில் இருந்தாலும் நான் முன்னவே சொன்னது போல எடுத்துக்கொண்ட தலைப்பை ஒட்டி யார் மிக திறமையாக பேசினார்களோ அந்த அடிக்கு தான் நான் மதிப்பு கொடுக்கிறதாக இருக்கிறேன். அப்படி இருக்கும் முன்னாடி உங்களுடைய ஒப்பீனியன் கேட்கலான்னு இருக்கேன். இந்த சைடு நல்லா பாடினாங்க, நல்லா பேசினாங்க அவங்க வாதத்தை அப்படிங்கிறவங்க கைத்தட்டினாங்க. நல்லா பேசினாங்க அப்படிங்கிறதையும் அப்படிங்கிறவங்க கைத்தட்டினாங்க. ஆளை கூட்டு வந்தாலும் தெரியாது. இருந்தாலும் மக்கள் திருப்பி மகேசன் திருப்பி என்ற கதையை எடுத்துக்கொண்ட தலைப்பை பொறுத்தவரை இன்று பேசிய அளவிலே அதற்கு அடிமையாக்கி தீமை செய்கிறது என்ற அணியை வெற்றி பெற்றதாக அறிவிக்கிறது. வாழ்த்துக்கள். பொறுமையாக தமிழ்